ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம் இல்லையா, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு. அங்கே தான் போகிறோம். செல்வா எந்திரிச்சார். 3 மணிக்கு 2 தோசையும் சாம்பாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துட்டார். இப்போ நம்ம சரி அதுலேருந்து நான் வந்து அலாரம் வச்சுருந்தேன் 3:30 மணிக்கு. சரி எந்திரிக்கலாம் அப்படின்னு அலாரம் வச்சுருந்தேன். சரின்ட்டு இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வெளியே வரோமே நம்மளோட கில்லி வந்து வெளியே நிற்கவே திடுன்னு வந்து காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். சரின்ட்டு அவனுக்கு பால் வச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறோம், எப்படிலாம் கிளம்புறோம், எத்தனை மணி ஆகுது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிச்சோன்னே லெமனை தாளிச்சிடலாம். அதுக்காக கடுகு எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட லெமன் வந்து கொதிச்சிட்ருக்கு, கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து சட்னிக்கு வந்து சட்னிக்கு வந்து தக்காளி வெங்காயம் இதுக்கு வச்சாச்சு. சாப்பாடு வந்து வடித்தாச்சு. இந்த மாதிரி ஃபேனில் வந்து லைட்டாக ஆற வச்சிட்டோம்னா உதிரியாக இருக்கும். பாருங்க ஆவி பறக்கு. இப்போ வந்து இட்லி ஊற்றிட்டேன். இட்லியை வந்து நம்ம மடிக்க போகிறோம். இது வந்து லெமன் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் அப்புறம் வந்து நம்ம சோறு கிளறலாம். மூடி விட்டுரும் இட்லி. ஓகே, மூடியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி சட்னி அரைக்கிறோம். அதுக்கு வந்து மிளகாலாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் வந்து இட்லி வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், லெமன் சாதம் வந்து நல்லா சூப்பராக உதிரியாக கிளறியாச்சு. இப்போ நம்ம வந்து கட்டப்போகிறோம். தியாத அன்னிஸ்லாம் தூங்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து லெமன் சாதம் இங்கே கட்டி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இட்லி கட்ட போகிறேன். நல்லா புசுன்னு இருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, இட்லி கட்டி வச்சுருக்கேன். இட்லி வந்து கட்டி வச்சிட்டேன். இது எந்திரிச்சோம் உருட்டுற சத்தம் கட்டுச்சுன்னா இவர் வந்துடுவார். இங்கே பாரு, டேய் கில்லி எப்படி பார்க்குறான் பாருங்க. ஏன்டா போய் தூங்கு போ. இவன் தான் என் கூடையே இருப்பாங்க. இப்போ தான் போய் அடுப்பு எரிச்சு விட்டேன், வந்தான் கூடையே வந்தான். இப்போ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாவு சோறு வடித்த குண்டா எல்லாமே இப்போ வந்து கழுவ போகிறோம். கழுவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி கட்டியாச்சு, லெமன் சாதம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து எல்லாத்தையும் கட்ட வேண்டியதான். அதான் ஒரு கூட பாத்திரம் கழுவிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஒரு கூடம் பாத்திரம். போய் கில்லி படுத்துட்டான். பார்க்குறான், கில்லினோடனே பார்க்குறான் பாருங்கள் 6 மணி ஆகுது. எப்படி ஆயிடுச்சு. நான் வந்து குளிச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பைக் இங்கே நிற்குது. போயிட்டு நம்ம வந்து பால் வாங்க போகிறோம். வாங்க போயிட்டு பால் வாங்கிட்டு வரோம். கிளியராக இல்லை, 20 ரூபாய்க்கு பால். இதில் 10 ரூபாய்க்கு, இதில் 10 ரூபாய்க்கு. அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து காலையில் கோயிலுக்கு வந்து எல்லாருமே ரெடி ஆகியாச்சு. காலையிலேருந்து கிளம்பி இப்போ தான் வந்து எல்லோரும் ரெடி ஆகி போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பாருங்க, நாங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கல, பேராவூரில் மேரத்தான் வச்சுருக்காங்க. எல்லாம் பட்டுக்கோட்டையிலேருந்து வராங்களா எங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க போயிட்டே இருக்காங்க நிறைய பேர். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஷீட்டெல்லாம் போட்டு இங்கே பாருங்க. இங்கே இருக்க தாத்தாலாம் போகிறாரு. இந்த தாத்தாலாம் மேரத்தான் போகிறாரு. வாட்டர் பாட்டிலாம் கொடுக்குறாங்க பாருங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாரு ஒருத்தர். நம்மளோட சேர்ந்து வராரு பாராட்டுருக்கு. வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே பாருங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. கூட அவங்க அம்மா அப்பாலாம் வராங்க பைக்கில். ஒரு பொண்ணெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடக்கூடாதுல, நடக்கணும். ஏங்க மெதுவா அந்த ஓட்ட வண்டியில் ஓடுற மாதிரி சல்லுன்னு ஓட்டக்கூடாது. இங்கே வருங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஓட்டப்பந்தயமும் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிளாப் பண்ணிலாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்றக்காக வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் நிறைய பேர். இங்கே பாருங்கள், இவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நிறைய பேர் இங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க பாருங்க.
இங்கிட்டு அவங்க, அப்புறம் இந்த பக்கம் வந்து இவங்க அந்த வீல் சேரில் போகிறாங்க. வந்து நாகுடி வந்துட்டோம். செல்வா வந்து டீ வாங்க, டீயும் வடையும் வாங்க நிற்கிறாரு. நாகுடி. இப்போ தியா பாருங்க. ஹாய் சொல்லு தியா. நான் பாருங்க நல்லா இருக்கேனா? ஓகே. நம்ம வந்து இப்போ நம்ம எங்கே காஃபி வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சொல்லிட்டீங்களாங்க? எனக்கு காஃபி. உனக்கு தர்னிஸு? உனக்கு டீயா? தியாவுக்கு வடை வந்துருச்சு. 2 காஃபி, 2 காஃபி, 1 டீ, 1 பால். தர்னிஸ் சரி வடையை சாப்பிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். வடை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதாக்கா தர்னிஸோட காஃபி, இது என்னோட காஃபி, தியாவோட பால், செல்வாவோட டீ. ஓகே, குடிச்சிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆவுடையார் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வேறு ஆவுடையார் கோயில் இதுதான். இந்த இருங்க காட்டுறேன். இப்போ நம்ம வந்து மாலையெல்லாம் நம்ம பேராவணிலே வாங்கிட்டு வரல, ஏன்னா வதங்கிரும் அப்படின்றக்காக இங்கே வந்து இங்கே பாருங்க, இதான் ஆவுடையார் கோயிலோட கோபுரம். அதனால் சரி இங்கே வந்து ஆவுடையார் கோயிலில் வந்து தலைக்கு பூவும் அப்புறம் கோவிலுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம், மாலையெல்லாம் வாங்கலான்னு தான் வந்தாச்சு. சரி வாங்க, இங்கேயே ஏதாவது மாலை தேங்காயெல்லாம் வாங்கிட்டு போவோம். பழம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், இங்கே வாங்கிட்டு போகலாம் வாங்க. உலகத்துலேயே இந்த கோயிலில் மட்டும்தான் மூலஸ்தானம் இங்கே இருந்து அப்படியே தெரியும். அங்கே பாருங்க காட்டுறேன். கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா பாருங்க, எங்களோட கோயில் வந்து இப்படி தான் காட்டுக்குள்ளே போகணும். ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் காடு, அந்த பக்கம் பார்த்தாலும் காடு, அமேசான் காடு. இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். எதில் எடுக்கிறேன்? ஃப்ரண்ட் பேக்? பேக்கில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கிட்ட பார்த்தாலும் காடு தான். ஆமாம், கோயிலுக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க இன்னும் எங்களோட கோயில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆத்தங்கரையா குளம், அந்த குளத்தை ஒட்டி போகும். ஏரியை ஒட்டி இங்கே வரீங்களா பாதையை, இதில் தான் போகணும் கோயிலுக்கு. அங்கே போகும். 4 கிலோமீட்டர் ஏரி. 4 கிலோமீட்டர் ஏரி. இந்த ஏரி இங்கே ஆரம்பிச்சு 4 கிலோமீட்டருக்கு அங்கே ஏரி. சரி போங்க. தர்னிஸ் வந்து இந்த ஏரியில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு தடவை முடி அரைக்கி தர்னிஸ் வந்து இந்த குளத்தில் குளிச்சிருக்கான். தியாவும் இங்கே முடி அரைக்கி இந்த ஏரியில் வந்து குளிச்சிருக்காங்க 2 பேருமே. சரி வாங்க போவோம். சின்ன குளியில ஏரியில் குளிச்சிருக்கியா? தர்னிஸ் தியாவும் 2 பேரும். நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ கோயிலில் ஃபஸ்ட்டு இருந்தது இதுதான், இந்த கோயில் இங்கே தான் இருந்தது நம்ம கோயில். இப்போ எடுத்து இங்கே வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அதை தான் நிலையெல்லாம் வைக்க வந்திருந்தோம்ல நம்மலாம். அங்கே பார்ப்போம். இங்கே எங்கள் கோயிலில் இங்கே வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து சட்டையெல்லாம் போடாமல் வெறும் வேட்டி கட்டி தான் வந்து இது பண்ண. அதான் தர்னிஸ் வந்து வேட்டி பனியன் போட்டிருந்ததையும் கழட்ட சொல்லிட்டாங்க. கழட்டிடணும், மேலே வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. செல்வாங்க கீழே வேட்டி கட்டிடுறாரு. சரி வாங்க அங்கே போமா. சரி சொல்லிட்டேன், இங்கே தான் சாமி வந்து இருந்தது, இப்போ எடுத்து இங்கே கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மரம், இங்கே ஒரு மரம் இருக்குல்ல, இதில் தான் வந்து தர்னிஸ்ன்னு பேர் வெட்டி மணி இந்த மாதிரி மணி கோயில் இங்கே இல்லை, அங்கே அந்த காட்டுக்குள்ளே. இப்போ நம்ம 2வது கோயில் போகிறோம், அதுதாங்க மொதல் கோவில். 2வது கோயில் இதுங்க. இப்போ 3வது கோயில் இங்கே வைக்கிறோம். அங்கே வைக்கிறாங்க. ஓகே சரி வாங்க அங்கே போவோம். வா தர்னிஸ், பாதியா வாங்க, சாமி கும்பிட போகிறாங்க, வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸு தர்னிஸு தியாவுக்கெல்லாம் நிஷா வந்து இட்லி கட்டிகிட்டு வந்ததை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. நிஷா இங்கே பாரு, சாமி கும்பிட போகிறாங்க. அதுக்குள்ளேயும் பிள்ளைங்க டைம் ஆகிடுச்சு, பசிக்குது. தியா வந்து பிஸ்கட் எடுத்து கொடு, தீனி எடுத்து கொடுன்னு கேட்டா, அதனால் வந்து சரி இட்லி சாப்பிட. இப்போ இங்கே வந்து பழைய கோயிலில் வந்து புது கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லோரும் நடந்து வருஷம் நம்ம எப்படின்னா பைக்கில், இப்போ நம்ம வந்த வழியிலே பைக்கில் தான் போவோம். இப்போ வந்து நடந்து போகிறோம். இது வந்து பக்கத்துலேயே இருக்கும், இப்படி நடந்தோடனே இருக்குது, அங்கே தான் போகிறோம். அதெல்லாம் எடுன்னு போகிறாரு. காலையில் நான் கேமரா 6 மணி 4 மணி 3 மணிக்கு பிடிச்ச கேமரா நானே தான் எடுத்துகிட்ருக்கேன். செல்வா ஹாயாக வராரு. 100 கிலோமீட்டர் பைக்கு ஓட்டிகிட்டு வந்திருக்கேன்.
இங்கே பாருங்க ஆலமரத்தில் எல்லாம் விளையாண்டு ரொம்ப நாளாயிருச்சு. நிஷாவோட ட்ரெஸ்ஸு இதாங்க, கோயிலுக்கு வந்த ட்ரெஸ். முன்னாடி நடங்க புள்ள, வேகமாக நடங்க. அப்போ நிறைய பேர் எல்லாம் சாமியெல்லாம் வர்றாங்கல்ல, அதனால் விறுவிறுன்னு அங்கிட்டு போனீங்கன்னா தான். இது நிஷாவோட ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நிஷா அந்த ட்ரெஸ்ஸு நான் காலையிலே கேட்டேன். நிஷா அந்த ட்ரெஸ்ஸு போட்டு நான் பார்த்து ஓரமாக வாங்க, பைக் வருது. இது வந்து தச்ச ட்ரெஸ் போட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது விசேஷத்துக்கு எல்லாத்தையுமே போட்டு நம்ம இது பண்ணிடுறேன். அப்படி அதனால ஏதாவது போனால் வந்தால் அந்த மாதிரி வச்சுக்குவேன். ஓரமாவா தியா, கொடை இருக்கு, எடு பிடிச்சிட்டு போவோம் வெயிலில். ஏய் எல்லாம் அப்படியே எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. பைய வச்சுக்கிட்டு போகிறாங்க தலையில். ஏன் கிண்டல் பண்ணாங்க? பிள்ளைங்களுக்கு வெயில் அடிக்காமல் இருக்கு. தியாட்ட மட்டும் கொடுத்துரு. தரணி சார், நீ எல்லாம் போடக்கூடாது, நீ சாமி கும்பிட்றாள். நீ தான் இந்த இங்கே கடைக்குட்டி சிங்க மாதிரியே இந்த அடைக்கலங்காத்தார் கோயிலுக்கு கடைசி வாரிசு யார்? கடைசி வாரிசு நீ தான்டா. வளர மாட்டா அப்புறம். ஃபஸ்ட்டு தடவை நானுமே நிறைய தடவை நான் அந்த கோயிலுக்குள்ள வந்திருக்கேன். சின்ன பிள்ளையில வந்திருக்கேன். காட்டுக்குள்ள ஒரு தடவை நானும் செல்வா இதுக்குள்ள நடந்து போயிட்டோம். இல்லை பைக்கில் போயிட்டோம். பைக்கில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து மறுபடியும் போனோம். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பழைய கோயிலுக்கு போனது. அப்படிதானே? ஆமாம். அப்புறம் நான் இந்த வழியாக போக முடியலை. ரிட்டர்ன் ஆகிட்டோம். பைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு எல்லாரும் இதில் போங்க அந்த பனை மரத்தை அடியில் அப்படியே நேராக போங்க. போய் காட்டுக்குள்ளே போகணும். சுற்றியோன்னு கருவ மரம் செடி முள்ளு குத்தி கிளிக்குது காலையிலாம். இப்போ வாங்க காட்டுக்குள்ளே போயிட்டு நடந்து போனோம். 2 மணி நேரம் காட்டுக்குள்ளே தியா கொடையை கொண்டுட்டு வெயிலாக இருக்குன்னு கொடையை கொண்டு வர தரணி ஓடுறான். செல்வா முன்னாடி போயிட்டுருக்காரு, நான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன். இவள் கொடையும் கொடுக்க மாட்றா, அவளும் பிடிக்க மாட்றா. இங்கே பாருங்க, நானும் வெயில் அடிக்கிறேன். என்னோட ஷால் எடுத்து போத்திட்டு வரேன். தியா வரா பாருங்க. எங்கள் பின்னாடி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 கேமரா எடுத்துட்டு அப்புறம் பேக் கேமராவில் எடுக்கணுமா? இங்கே பாருங்க, நான் ஒரு வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன். காட்டு முள்ள காட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக. இங்கே இருங்க பின்னாடி எங்கள் மாமாலாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வாங்க போவோம். என்னங்க ஏங்க கூமாவட்டி வாங்கவும் தியா பாவடை சொல்கிறேன். அவங்க அண்ணன் வேட்டி கட்டியிருக்க மாதிரி. இந்த பூ தாங்க நாங்கள் போவையில் காட்டுக்கு வந்தோம்னா, இந்த கோயிலுக்கு வந்தோம்னா இந்த ஆவாரம் பூ பறிச்சுட்டு போவோம். எங்கே ஈச்சம்பழம் இருக்குன்ற எங்கே இருக்குது? கொத்து கொத்தாக இருக்குது, கருப்பாக இருக்குன்னு. இந்த காட்டு இந்த காட்டை என்னத்த காட்டணும் எனக்கே தெரியல. இந்த காட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர். இப்போ நடந்து வந்ததே 2 கிலோமீட்டர் போல இருக்கும் போல இருக்கு. என்ன நிஷா நீ என்ன சொல்கிற? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு. ஆனால் நிஷா இதில் 2வது தடவை 3வது தடவை வர்ற அப்படி தானே? ஏற்கனவே இதில் நடந்து வந்திருக்கேன். நீ ஒரு தடவை நான் அத்தை கூட உள்ள கோயிலுக்கு நடந்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 2வது தடவை உங்களோட வந்து பைக்கில் மாட்டிக்கிட்டேன். 3வது தடவை இப்போ வரேன். எல்லோரும் போயிட்டுருக்காங்க. எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. நிஷா இப்போ போயில கத்தாழை பறிச்சிட்டு வருவா. இப்போ நம்ம பழைய கோயிலில் தான் கத்தாழை. ஆற்று மண் இது ஃபுல்லாக ஆறுங்க. இது ஃபுல்லாக வந்து சிவகங்கை மாவட்டம். என்ன மாவட்டம்? நம்ம ஊர் தஞ்சாவூர் மாவட்டம், குலதெய்வம் கோயில் சிவகங்கை மாவட்டம். முடியலை நிஷாவால் நவண்டு போயிட்டு. அதான் உச்சி கொட்டையிலே தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. இது இந்த காட்டுக்குள்ளே எப்படிங்க புடவையை கட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு இந்த காட்டு. ஆனால் சுடிதார் போடுறது நல்லது. எல்லாம் முடிச்சது நான் நினச்சப்பே வேண்டாம் தேவையில்லை நம்மளுக்கு. சுடிதார் போட்டுக்கிறது. அங்கே ஆற்று தண்ணி எடுக்க போகிறாங்க பாரு. ஆற்று தண்ணி எடுக்கிறாங்க. சரி நடப்போம் வாங்க. நடப்போம் இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்துடும். ஏய் இங்கே பாருங்க ஆற்று தண்ணி. இதில் தான் வந்து இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்க சாமிக்கு அபிஷேகத்துக்கு. இப்போ இது இந்த ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நடந்து போனோம்னா நம்மளோட கோயில் வந்துடும். அந்த நேராக அந்த பனை மரம் இருக்குல்ல, அங்கே தான் போகணும். அங்கே செல்வா எழுதி வருவாருன்னே பாருங்க. இங்கே பாருங்க, ரெடி ஸ்டடி கோ. இதெல்லாம் காட்டுக்குள்ள வர்றதெல்லாம் ஒரு அவங்க அங்கே போயிட்டாங்க. இங்கே இருங்க, அங்கே இங்கே பாருங்க, எதுக்குள்ளேயோ பூந்துக்கிட்டு போகிறாங்க. இந்த போகிறாங்க பாருங்க.
நான் சொன்னல ஆற்றுல தண்ணி எடுக்கிறாங்க, இந்த தண்ணி எடுத்து வராங்க பாருங்க. வாங்க மக்களே கிளம்புங்க, கிளம்புடி. மயில் தொகை பறிக்க போகிறோம். அங்கே ஒரு மயில் தொகை பாப்பா, மயில் தொகை பறிக்க முடியாதுடா, அங்கே கிடக்கு பாடுறா, கிடக்கிறது எடுறா. சும்மா ரெண்டே எடுத்துட்டு முடியாந்துறானோ அந்த போ, அவன் பார்த்தான் பாரு போ. அடங்க அத்தா, ஏன் மேலே எதுக்கடி முள்ள அடிச்சு விட்ற? போங்க அப்படி சுற்றி இப்படி வாங்க, மயில் தொகை நிறையா கிடக்கும், எடுத்துட்டு முடியாங்க. நிஷா பிள்ளைக்கு மயில் தொகை எடுத்து கொடு. ஐயோ நானே குனிஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. எங்க அந்த கோயில் ஒன்று இருக்குல்ல, பைக்கெல்லாம் ஒன்று போட்டுவோம்ல. சரி வாங்க அங்கே போவோம். அப்பண்ணா நடங்க பின்னாடியே வரட்டுங்க, அவங்க சாமி கும்பிட்டோன்னே போகிறப்ப எடுத்துகிட்டு போவோம். முடியாங்க. எதுக்குடா பயமாக இருக்குது? இதாங்க எங்கள் ஒரு கோயில். காட்டுக்குள்ளே வந்துட்டு கோயிலுங்கிறாங்க, கோயில் அங்கே இருக்குது. கோயில் இருந்தால் இதுதான் கோயில், கோயிலோட செவர் இதுதான். ஏய் முள்ளு குத்துதுரி. அப்புறம் முள்ளுனா குத்தாது. இதாங்க கோயில், கோயிலோட பின்பக்கம் இது. அட்வென்ச்சர், இட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வென்ச்சர். தானேசனியாங்க என்னடி அழுவுறான்? நீ நடைய நீ சார். பொங்கல் வைக்க விரவெல்லாம் வெட்டி கொடுன்னு சார். போ பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம். வாங்க நடத்தியா? நீ அங்கே எண்ணுக்க மரியாதையாக வர்றதா இருந்தால் முடியாந்துரு. விருன்னு இப்படி வாடா, இப்படி வாடா. நீ எப்படி போ. என்னது 30 அத்தா தாத்தாவா? என்னவா சொல்கிறான்? இதெல்லாம் அந்த காலத்து கல்வெட்டுலாம் இதெல்லாம் ஒன்றும் இது இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான் கல்வெட்டு. நட 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 போட்டுற போகிறேன் ஆண்டி. பாருங்க மக்களே, அடி 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 ஆற்றுல குளிக்க வந்தாச்சு. உள்ளே உட்காந்துக்கடா, வெளியில் எழுந்திரிச்சுன்னா ஜட்டியெல்லாம் தெரியாமல் போகிறோம். பார்த்துக்க, நீ இப்போ மாட்டிக்குவேன். தியா நீயும் குளிக்கிறியாடி? ஆசை தியாவுக்கு ரொம்ப ஆசை குளிக்கணும்னா அவங்க அம்மா நான் விட மாட்டேங்கிறா. ஏய் கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த வேட்டி அவுத்தாரு தோட்டி விட்டுறேன். அவ்வளோதானே குளியல். இதாங்க அங்கே பாருங்க ஆறு. ஆனால் ஃபுல்லாக இது ஃபுல்லாக காடு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் 360 டிகிரியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் காடு தான். யார் யார் இருக்கோம்? நானும் நிஷா தியாதன். காடு எல்லாத்துக்குமே தெரியும். சரி வா, கோவம் வந்துருச்சுரியா அவளுக்கு நட சொல்வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். சாப்பாடு ஃபுல் சாப்பாடு சாம்பார் எல்லாமே வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. மாமா வந்து சொல்லிட்டாங்க. ஒரு 20-25 சாப்பாடு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் சூப்பராக சாமி கும்பிட்டு, இப்போ அந்த கோயிலுக்கும் சாமி கும்பிட்டு, இந்த கோயிலுக்கும் சாமி கும்பிட்டு, அதோட வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்துலேருந்து கிளம்புறோம். இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போக போகிறோம். இடையில புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வழியாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போகிறோம். ஓகே வாங்க போகலாம். கோயில அது வீடியோ எடுப்பியா? வாங்க வாங்க கோயில வந்து ஒரு போட்டா கூட தமிழில் கூட எடுக்கலடி. போட்டா பரவாயில்ல வாங்க. சரி. இந்த தடவை தான் நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த தடவை தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிருக்கோம். இல்லைன்னா இதுக்கு அடுத்த இதுவும் ரோடும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு 4-5 ரோடு இருக்கும். அது எல்லாமே ஒரே மாதிரி ரோடாக தான் இருக்கும். இந்த தடவை மட்டும்தான் செல்வாடோ, இந்த ரோடு தான் செல்வா போசில்வான்னு கரெக்டாக வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். சரி வாங்க லைனாக போய் பார்ப்போம். ஆவுடையார் கோயில் வந்துட்டோம். அங்கே வந்து நம்ம டீ பப்ஸ் எல்லாம் சாப்பிட்லான்னு. தியா இங்கே உட்காந்து தியா இங்கே இருக்க தார்னிஸ் வெஜ்ஜு பப்ஸ் கேட்டான்னா இப்போ தான் சாப்பிட்டனால காஃபி மட்டும் குடிச்சிட்டு போனேன். எனக்கு இங்கே வந்து ஆவுடையார் கோயிலில் இந்த பேக்கரியில் வந்து நாட்டு சக்கரை போடுவாங்க. அதனால் நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை காஃபி. தியாவுக்கு வந்து ஒரு மெதுவடை, பால் சொல்லியாச்சு. தார்னிஸுக்கு ஒரு காஃபி, ஒரு வெஜ்ஜு பப்ஸ். தார்னிஸுக்கும் காஃபி வந்துடுச்சு, தியாவுக்கு பால் வந்துடுச்சு, எனக்கு காஃபி. குடிங்க. பால் தான் பிடிக்குமா? சரி குடிங்க. ஓகே, நாங்கள் ஆவுடையார் கோயிலில் டீ காஃபிலாம் குடிச்சு இது ஆவுடையார் கோயில் பாலம். அங்கே பாருங்க, பாலத்தில் தான் நேராக போனால் அருந்தாங்கி ரைட்டில் நம்ம போகிறோம். நம்ம கட்டுமாடி ரோட்டில் போயிட்டு நாகுடி போயிட்டு, நாகுடியிலேருந்து நம்ம லெஃப்ட்டில் போய் நம்ம பூக்கொல்லை ரெட்டவையா பூக்கொல்லை போயிட்டு நெக்ஸ்ட்டு பூக்கொல்லை போயிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போயிடும். பேராவணி வீடு. பேராவணியே போக வேண்டியதில்லை பூக்கொல்லையிலேருந்து.
நம்ம குறுக்கால அந்த ஆண்டவன் கோயிலில் நம்ம ஆத்தாளூர் அந்த பாலத்துக்குள்ள அந்த பாலத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடுவோம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் ஏன்னா இப்போ இருட்டாயிருச்சு, இதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது சிரமம். நேராக வீட்டுக்கு தான் போகணும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயில் வீடியோ எடுக்கலன்னு நினைக்காதீங்க, அடுத்த மாதம் நம்ம வந்து எடுப்போம் தனியாக. ஓகே பாய் 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 பாய்.